நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சொல்லுங்க ரவீன். சார், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அதிமுக தரப்பிலும் இன்பதுரை எம்பி அவர்களும் போட்டிருக்காரு. KN நேரு மீதான அந்த நிர்வாகத்துறையில், நகராட்சி நிர்வாகத்துறையில் நடந்த ஊழல் புகார் எப்படி பார்க்குறீங்க அதை? அதுதான், அது 3 கடிதம் அனுப்பிச்சாங்க இடியிலிருந்து டிஜிபிக்கு, காவல்துறை தலைவருக்கு 3 கடிதம். KN நேருக்கு எதிரான இது கதை எப்படி ஆரம்பிச்சதுன்னா, KN நேரு தம்பி ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் ரவிச்சந்திரன், அவர் அவருடைய அலுவலகத்தில் அவர் ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கடன் வாங்கி ஏதோ ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி ஒரு ரெய்டு பண்ணுறாங்க. அது சம்மந்தமாக இடி ரெய்டு பண்ணுது. அது ரெய்டு பண்ணும்போது அதுதான் அது தேசியமயமாக்கப்பட்ட அந்த வங்கியுடைய கம்ப்ளைண்ட்டை ஒரு என்ன சொல்கிறது, இவங்களுக்கு சில தகவல்கள் கிடைத்ததின் பேரில் ஒரு எஃப்ஐஆர் பேஸில் இருந்தால் தான் இடி ரெய்டு பண்ண முடியும், வழக்கு போட முடியும். ஒரு பேசிக் எஃப்ஐஆர் வேணும். இடி நினச்சா ரெய்டு பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்லாம் சொல்லலாம். அந்த வகையில் இந்த பேங்க்குடைய கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது, எஃப்ஐஆர். அப்போ அதை வச்சுக்கிட்டு அவர் இடத்துல ஆஃபீஸில் எல்லாம் அவங்க ஸ்டாஃபு, KN நேரு தம்பி அவங்க சொந்தக்காரங்க தான் அவங்க கம்பெனியில் டைரக்டராக இருக்காங்க. கிட்டத்தட்ட அது KN நேரு தானே. அதில் எடுத்துகிட்டு போனது தான் பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ணும்போது பல உண்மைகள், திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வருது. ஒன்று பணி நியமனம், அப்பாயின்மெண்ட்டுக்கு இவ்வளவு, இந்த போக்குவரத்து துறையில் நடந்த மாதிரி இவருடைய துறையில், உள்ளாட்சி நிர்வாகத்துறையில், KN நேருடைய துறையில் அதில் ஒன்று பெரிய அமௌண்ட்டு 888 கோடி என்னும். அதுக்கப்புறம் பணி மாற்றம், ட்ரான்ஸ்ஃபர், ஒரு ட்ரான்ஸ்ஃபருக்கு இவ்வளவு. இது எல்லா துறையிலையும் நடக்குது. அரசு துறையில், இவர் துறையில் மட்டும்தானே மாட்டினது இவர், அதாவது எவிடன்ஸ் மாட்டினது இவர். அது ஒரு எவ்வளோ சில பல நூறு கோடிகள் அது. அப்புறம் கான்ட்ராக்ட், டெண்டர், அதுவும் கரெக்டாக பார்த்து. வழக்கமாக நம்ம இதில் அது என்ன ராம்கின்னு ஒரு கம்பெனி கொடுத்தாங்களே, அந்த தூய்மை பணியாளர், ஆந்திரா கம்பெனி. அது மாதிரி இது ஒரு கிளாரின்னு ஒரு கேரளா கம்பெனி, ராஜேஷ்குமார்னு ஒரு ஆளுக்கு, அந்த ஆளுக்கு 1200 கோடி என்னமோ. அதில் 130 கோடி கமிஷன் வாங்கியிருக்காங்க. இது எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பு சேட்டு, இமெயிலு, அப்புறம் அந்த டைரியில் நோட் பண்ணி வைக்கிறது, புக்கில் நோட் பண்ணி வைக்கிறது, ஏதோ ஒன்று அங்கே உள்ளது. 256 பக்கம் அதெல்லாம் அந்த எவிடன்ஸ் எல்லாம் போட்டு அனுப்பிச்சு தான். அப்போது கேட்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, தமிழக அரசு நாங்கள் ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுறோம், முதல் கட்ட விசாரணை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் போடுவோன்னு சொன்னபோது, இடியில் இன்பதுரை போட்ட கேஸுக்கு கோர்ட்டில் சொன்னபோது இடியிலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, எந்த ஆதாரமுமே இல்லைன்னா தான் நீங்கள் முதற்கட்ட பரிசோதனை பண்ணணும், விசாரணை பண்ணணும். 256 பக்கத்துக்கு பணம் வந்துருக்கு போகுதுன்னு அதெல்லாம் உங்களுக்கு எவிடன்ஸோடு இருக்கும்போது ப்ரிலிமினரி என்கொயரி, முதற்கட்ட பரிசோதனையில் டைரெக்டாக எஃப்ஐஆர் போடணுன்னு ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் உத்தரவு போட்டுருச்சு. போட்டு 1 வாரம் ஆச்சு, இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. அங்கே என்ன சிக்கல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊழலில் யாரெல்லாம் சிக்கியிருக்காங்கன்னு பார்த்தா KN நேரு அவர் தான் ஃபஸ்ட்டு மாட்டுறவர், மந்திரி அவர் தானே. அவரோட தம்பியோட அலுவலகத்தில் தானே எல்லாமே மாட்டியிருக்கு. அப்போது அவர் மாட்டுறாரு. இதில் பணம் கான்ட்ராக்டில் 7.5%லேருந்து 10% கமிஷன் பார்ட்டி ஃபண்டுன்னு திமுகவுடைய கட்சி நிதிக்காக போயிருக்கு. பணம் போனதற்கான ஆதாரங்கள் இருக்குது. இந்த கட்சி நிதியை நிர்வகிக்கிறது யாருன்னா, முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் மட்டும்தான். இங்கே குடும்பத்தை விட்டு வெளியில் ஆளுக்கு கொடுத்துருவாங்களா? நிர்வகிக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல், அதாவது பணம் உள்ளே வந்தாலும் அவங்களுக்கு தெரியாமல் வராது, வெளியே போனாலும் அவங்களுக்கு தெரியாமல் போகாது. இதை குறிப்பிட்டு அந்த இடி எழுதியிருக்கு. இந்த பார்ட்டி ஃபண்ட் இஸ் கண்ட்ரோல்டு பை சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் MK ஸ்டாலின் அண்ட் டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு இடி ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கு, கோர்ட்டில் வந்திருக்கு.
அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன உதாரணம் ஒன்று போட்டு பல இது போடும்போது 2.62 லட்சம் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று ஒரு வாங்கியிருக்காங்க, பணம் பார்ட்டி ஃபண்டுக்கு உள்ளே வந்திருக்கு. அதில் 2 லட்சம் வந்து லஞ்சமாக கொடுக்கப்பட்டதுன்னு டைரியில் எங்கேயோ கணக்கு எழுதியிருக்காங்க. யார்? கேஎன்ஆர் தம்பி அலுவலகத்தில் கவி பிரசாத்னு ஒருத்தர், அவர் அந்த அவங்க வகையரா, அதாவது அந்த கம்பெனியில் ஒரு இயக்குனர் இல்லை ஒரு ஒரு உயர் அதிகாரி செல்வமணின்னு இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப்பு, டைரி, இமெயிலு இதெல்லாம் ஐபேடு இதெல்லாம் சீஸ் பண்ணி அதுலேருந்து தான் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. அப்போது கட்சி நிதிக்காக போய் கட்சி இதில் வந்து யாரெல்லாம் வந்து மாட்டுறாங்கன்னால் வருண்குமார் ஐபிஎஸ் இப்போ வந்து அவர் சிபிசிஐடியோடைய டிஐஜியாக இருக்கார். ரொம்ப நேர்மையான ஐபிஎஸ் சார். அப்படி தான் சொன்னாங்க. நான் கூட நேற்று ஏதோ இந்த ஏதோ பழக்கடை பூக்கடை எல்லாம் போய் ஏதோ வாங்கிறதுக்கு போனேன், அங்கெல்லாம் அப்படி தான் பேசிக்கிட்டாங்க. அவர் ரொம்ப நேர்மையான ஆஃபீஸர் வருண்குமார், திருச்சியிலலாம் இருந்தார், பல பல சர்ச்சைக்குரிய கேஸுகள்லாம் வந்து இருந்தார். அவர் சவுக்கு சங்கர் கேஸில் வந்து கொஞ்சம் அது ஏதோ இதெல்லாம் பேசினார். அப்புறம் இவர் சீமானுக்கு எதிரான இது அந்த மாதிரி நிறையா வந்து அவர் வந்து பிரபலமானவர். இன்ஃபேக்ட் அவர் வந்து ஐபிஎஸ்ன்னு சொல்கிறத விட அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு திமுகவில் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கா மாதிரியே அந்த அளவுக்கு பொறுப்பாக இருப்பார். நம்ம சொல்கிறது வந்து தப்பாக சொல்ல, அதாவது ஆட்சியை விட்டு கொடுக்காம பேசுவார். அந்த பொறுப்புணர்வை நம்ம சொல்கிறோம். நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு அரசியல்வாதி பேசுகிறத விட அவர் வந்து அதிகமாக ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் ஒரு கட்டத்தில் வந்து அவரை கூப்பிட்டு கூட மேலிடத்துலேருந்து டிஜிபி வந்து சொன்னார், அரசியல்வாதி மாதிரி நம்ம டெய்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தோம்னா சரியாக இருக்காது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளவு பொறுப்புணர்வு அவருக்கு. நம்ம வந்து ஒன்றும் அவரை தப்பாக சொல்லலை, அவர் பேர் அடிபடுது. அவர் வந்து நடுவில் இந்த இடைத்தரகர்களை வச்சுக்கிட்டு ஏதோ இன்வால்வ் ஆகிறாரு. அப்புறம் இன்னும் கங்கபாலன்னு ஒரு ஐபிஎஸ், அவருக்கு பணமே போயிருக்குன்னு வருது, அவர் காசு வாங்கியிருக்காரு கங்கபாலன். அப்புறம் ஐஏஎஸில் விஜயகுமார்னு ஒருத்தர், அப்புறம் மதுபாலன் ஒருத்தர், இவங்கெல்லாம் வந்து இந்த இடைத்தரகர்களோட டீல் பண்ணி இந்த பணம் வாங்கி கொடுத்து ஏதோ டிரான்சாக்ஷன் நடந்து இவங்க பேரெல்லாம் வந்து இடியில் வந்துருக்குது. இப்போ இன்பநிதி வந்து என்ன சொல்கிறாரு, இதை சிபிசிஐடி விசாரிக்கணும்னு போட்டிங்கன்னா சிபிசிஐடியில் டிஐஜியாக இருக்கிறவரே இந்த ஊழலில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இன்வால்வ் ஆகிறாருன்னு வரும்போது சிபிசிஐடி எப்படி விசாரிக்க முடியும்? அதனால் நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்போம். ரெண்டாவது ஹைகோர்ட் உத்தரவு போட்டு நீங்கள் எஃப்ஐஆர் போடல, அது எஃப்ஐஆர் போட வேண்டிய பொறுப்பு வந்து விஜிலன்ஸு, டைரக்டர் ஆஃப் டிவிஎஸ்சி, டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். அவங்க ஹைகோர்ட்டு தானே பார்ப்போம். நம்ம மறுபடியும் உச்ச நீதிமன்றத்தில் கபில் சிபல் இருக்கார், அபிஷேக் சிங், மனு எல்லாம் ஏதோ அவங்க ஏதோ கணக்கு போட்டுட்டு இருப்பாங்க, நமக்கு தெரியாது. இப்போது நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணி அவர் கே நேரு பையன் அருண் நேரு வந்து ஒரு 20 நாள் ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு மாதத்துக்குள்ளே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை போய் பார்த்தார் திடீர்னு. என்னான்னு கேட்டால் ஏதோ அவர் தொகுதியில் ஒரு தனியார் ஆலையை வந்து மூடிட்டாங்க, அதை திறக்கணும். அது ஏன் அங்கே போய் டெல்லியில் கேட்டார்னு தெரில, அதுவும் நிதியமைச்சர்கிட்ட. அப்போ தகவல் நமக்கு வந்து தகவல் வந்து நம்ம வேறு இடத்துலாம் கூட பேசியிருக்கோம். ஐயா எங்கள் அப்பாவை மட்டும் தனியாக மாட்டி விட்றாதீங்க, நாங்கள் வாங்கினது உண்மை தான், ஆனால் வந்து கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க வேண்டியதை கொடுத்துருக்கோம், எங்களை மட்டும் பலிக்கடை ஆக்கி விட்டுற போகிறாங்க. நீங்கள் அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் யார் வாங்கின யாருக்கெல்லாம் பணம் போயிருக்கோ எல்லாருக்கும் பிரச்சனை வரணும். நொங்கு தின்னவன் ஓடி போயிட்டான், நோண்டி கொடுத்தவன் மாட்டிக்கிட்டான்னு வரக்கூடாது. இந்த பழமொழி கேட்டிருக்கீங்களா நீங்கள்? நொங்கு தின்னவன் ஓடி போயிட்டான், தோட்டத்துலேருந்து நொங்கு திருடி நொங்கு தின்னவன் ஓடி போயிட்டான், அவனுக்கு வந்து நோண்டி கொடுத்தான் பாருங்க நொங்கு பறித்து, அவன் மாட்டிக்கிட்டான். இப்போ உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. அதனால் நாங்கள் வந்து நோண்டி தான் கொடுத்தோம், நொங்கு தின்னவங்களே நீங்கள் வந்து சேர்த்து பிடிக்கணும் இப்படின்ற மாதிரி அவர் வந்து போய் சொன்ன மாதிரி நமக்கு சில தகவல்கள் சொல்கிறேன். அதெல்லாம் உறுதிப்படுத்த முடியாது. ஏன் வந்து நிதியமைச்சர்கிட்ட போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து அதை என்ன யூகிக்க முடியுதுன்னா, ஆமாம் அவங்ககிட்ட போய் வந்து அமித்ஷாட்ட போய் சொல்லணுன்னா வந்து ஹிந்தியில் சொல்லணும், இங்கேருந்து போய் ஹிந்தி யார் பேசுறது, இல்லை இங்கிலீஷ் பேசணும். அது இங்கிலீஷோ ஹிந்தியோ வந்து அமித்ஷா ஹிந்தி தான் அதிகம், கொஞ்சம் ஆங்கிலமும் பேசுவார், இருந்தாலும் ஹிந்தி அதிகம். யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு போகணும், அவன் நம்பிக்கையானவனாக இருக்கணும், அவன் போய் வெளியே சொல்லாமல் இருக்கணும், கட்சி
மேல் இடத்துல சொல்லாமல் இருக்கணும். ம். அப்போ இந்த அம்மா கிட்ட சொன்னால் தமிழில் சொல்லிட்டா அந்த அம்மா போய் அமித்ஷா கிட்டேயோ மோடிக்கிட்டேயோ யார்கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லிப்பாங்க. என்ன சொல்லிடுங்கன்னா சொல்ல போகிறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ KN நேரு எந்நேரமும் கைது செய்யப்படலாம்ங்கிற ஒரு நிலைமை இருக்குது. ஓகே சார், அதுக்கு முன்னாடி வருண்குமார் ஐபிஎஸை பற்றி ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன் சார். என்னென்னா திருச்சியில் எஸ்பியாக இருந்தார், திடீர்னு ஐஜியாக மாறினார். நல்ல ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா சிபிசிஐடின்னு சொல்லிட்டு இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு. இப்போது அவரோட பேர் வந்து இந்த வழக்கில் இடம் பெற்றிருக்கு. டிஐஜியாக இருக்கார். இப்போது ஐஜியாக இல்லை, டிஐஜியாக இருக்கார். என்னுடைய நினைவில் அவர் சிபிசிஐடியில். அது பவர்ஃபுல் போஸ்ட்டுங்க. இல்லை சார், திருச்சியில் கோல் வச்சுட்டு இருந்தார் சார். கோல் ரொம்ப ஓச்சிட்டாருன்றதுனால தான் வந்து வேண்டான்னு வந்துட்டாங்க. ஏன்னா திருச்சியில் இருக்கும்போது தான் அந்த சீமான் சர்ச்சையும் வந்தது, சவுக்கு சங்கர் சர்ச்சையும் வந்தது. அவர் பதிலுக்கு பதில் சவுக்கு சங்கர் பேசுகிறதையும் சீமான் பேசுகிறதுக்கும் வேறு அரசியல்வாதிகள் பேசுகிறதுக்கும் அவர் பதில் கொடுத்துருந்தார். ஆமாம், அறிக்கை மூலமாக. முன்னாலேயே கூட நான் சில நிகழ்வில் பேசியிருக்கேன். நான் வந்து வருண்குமார் வந்து நேர்மையானவரா இல்லையா இது நம்ம விசாரணை பண்ணுறதுக்கு நமக்கு எந்தவித அதிகாரமோ தகுதியோ நமக்கு தகவல்களோ இல்லை. ஆனால் என்ன ஒரு 48 வருடமாக வந்து பத்திரிகை துறையில் ஊடகத்துறையில் இருக்கிற என்னை போன்ற அனுபவசாலிகள் என்ன சொல்ல முடியும்னா, ஒரு காவல்துறை உயர் அதிகாரி வந்து அரசியல்வாதி போல வந்து பதில் அறிக்கைகள் கொடுக்கக்கூடாது. இப்போ ஒரு சவுக்கு சங்கர் அவர் என்ன வேணால் பேசுவார், அதுக்கப்புறம் நீங்கள் அவர் பேரில் ஆக்ஷன் எடுக்க. அது நம்ம வந்து சவுக்கு சங்கர் ரைட்டாக தப்பான்னு பேசலை. நம்ம சவுக்கு சங்கரை சப்போர்ட் பண்ணியோ அவர் செய்ததெல்லாம் ரைட். ஏன்னா அவர் என்ன செய்தார்ன்றதே நமக்கு தெரியாது. அவர் பேசியதெல்லாம் நமக்கு தெரியும், அதனுடைய பின்னணிகள்லாம் நமக்கு தெரியாது. அந்த பின்னணிகளில் என்ன சிக்கல் அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது விசாரணை கோர்ட்டில் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம அது வந்து உள்ள. ஆனால் நம்ம சொல்கிறது வந்து மேலோட்டமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னால், சவுக்கு சங்கர் ஒரு மீடியாக்காரர் அல்லது மீடியாக்காரர் என்று சொல்லிக்கொள்பவர். ஏன்னா அவரே சர்ச்சைக்குரிய விதத்தில் தான் பேசுகிறவர். நான் தமிழக அரசியல் ஆரம்பித்த காலத்துலேருந்து சவுக்கு சங்கருடைய அந்த சவுக்கு பிளாகெல்லாம் வந்து என்னை பற்றி கூட நிறைய எழுதியிருக்கார். அவர் ஒரு தடவை வந்து அவர் பேர் என்ன, ஸ்டாலின் சாருடைய பினாமின்னு எழுதினார் திமுக ஆட்சியில் 2009 பினாமியாக இருந்தீங்களா சார்? ஸ்டாலின் சாருக்கு பினாமி. பட் என்ன எனக்கு வருத்தம்னா, இந்த ரகசியத்தை ஸ்டாலின் சார்கிட்ட போய் சொல்லணுமா இல்லையா? சார் உங்கள் பினாமி சார், நீங்கள் அவர் அக்கௌண்ட்டில் பணம் போகிறதுக்கு விட்டுட்டீங்க சார், ஞாபகப்படுத்தணுமா இல்லையா? அவருக்கு தெரியாமல் நான் அவருக்கு பினாமியாக இருந்திருக்கேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எழுதினார் என்னன்னா, நான் வந்து சுகார்த்தோவோட பினாமி இந்தோனேஷியாவில். அடிக்கடி சுகார்த்தோவை போன வருஷம் கூட போய் பார்த்துட்டு வந்தார் இவர். இந்த சுகார்த்தோங்கிறவர் அவர் சொல்கிற டயத்துக்கு அவர் இறந்து போய் 8 வருஷம் ஆச்சு. நான் வந்து ஏதாவது கூடு விட்டு கூடு பாயும் வித்தை வந்தால் தான் அவரை போய் பார்க்க முடியும். அவர் மீன் பண்ணுறது மெகாவதி சுகர்ணோபுத்திரிக்கு நான் கௌரவ ஆலோசகராக இருந்தேன். அவர் ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டார். அவங்க 2 பேரும் திமுக அதிமுக மாதிரி. அது தெரியாமல் சுகார்த்தாவோட பினாமின்னு எழுதினார். அதுக்கப்புறம் வந்து பின்னால் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவோட பினாமின்னு எழுதினார். அது எப்படி ஸ்டாலினோட பினாமியாக இருக்கிறவங்கள ஜெயலலிதா பினாமியாக ஏற்றுப்பாங்களா? சுகார்த்தாவாவது வெளிநாடு, அவர் இறந்து போயிட்டார், அவரை நான் போய் சந்திச்சேன்னெலாம் போட்டாங்க. இதெல்லாம் வந்து சரியாக வருது. அவர் எதனால் எழுதினார் அது அந்த சமயத்தில் என்னென்னா, அது ஏன் நடந்ததுன்னு எனக்கு தெரியும். அவர் என்னுடைய அலுவலகத்தில் யாரையோ சந்திக்கிறதுக்காக அவர் வந்துட்டு போவார். நான் அந்த சமயத்தில் அதை வந்து விரும்பலை. நான் ஏன் விரும்பலைன்னால், அவர் பேரில் ஒரு விஜிலன்ஸ் வழக்கு இருக்கும்போது அவர் இங்கே வந்தார்னா ஒரு அரசு வந்து பார்வையில் படும். தேவையில்லாமல் வந்து ஏதோ அவர் தான் வந்து சில விஷயங்கள் நம்ம தகவல் கொடுக்குற மாதிரி ஒரு பிம்பம் வரும். அவருக்கும் தொந்தரவு நமக்கும் தொந்தரவுன்னு சொல்லி அவரை வர வேணான்னு சொன்னேன். நீங்கள் யாராவது அவர் கூட நண்பராக இருந்தால் வெளியே வச்சு பேசுங்க, உள்ளே வந்து பேசுனீங்கன்னா நாளைக்கு ஒரு தவறான எண்ணங்களுக்கு அவருக்கும் சிக்கல் வரலாம், நமக்கும் தேவையில்லாத வரும். நமக்கு ஒன்றும் அவர் ஒன்றும் தகவல்லாம் தரல, நம்ம ஒன்றும் சம்மந்தம் இல்லை. பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் வெளியில் வச்சுங்க, ஆஃபீஸில் வேணாம். சரி ரைட்டு. அவர் வந்து அப்போ ஏதோ ஒரு எழுதினார், அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் டச் இல்லை, அவர் என்ன பண்ணுறாரு நமக்கு ஒன்று. ஆனால் சவுக்கு சங்கரோ இல்லை சீமான் அரசியல்வாதினா அவங்க தினம் ஒரு அறிக்கை கொடுப்பாங்க, ஒரு அறிக்கை 4 அறிக்கை கூட கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து பதிலுக்கு வந்து ஒரு காவல்துறை உயர் அதிகாரி வந்து
அறிக்கையாக பேசக்கூடாது. அவதூறு பேசியிருந்தாங்கன்னா அவதூறு வழக்கு போடலாம். அது எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அரசு துறை அதிகாரின்னு இல்லை, உங்களுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. என்னை பற்றி தப்பாக பேசுனா நான் வந்து அவதூறு வழக்கு போடலாம். அதுவும் அரசு துறை காவல்துறை அதிகாரியை பற்றி யாராவது தப்பாக பேசுனா கண்டிப்பாக போடலாம். அது யார் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, மீடியாவாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது சமூக இயக்கமாக இருக்கும். அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பாருங்கள், உங்களுக்கே எவ்வளோ தெரிஞ்சிருக்கு நேர்மையாக இருக்கிறவங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. சரி, ரைட்டு. இப்போ என்னன்னால் இவருடைய இன்பநிதி, அவர் பேர் என்ன, இன்பதுரை, அவர் நம்ம போய் நம்ம இந்த இன்பநிதி மனசுலேருந்து போகவே மாட்டேங்கிறார். அவர் சின்ன வயசுலேயே 3 வருஷத்தில் 1000 கோடி சம்பாதிச்சு படம் எடுக்கிறாரா, அது நம்ம மனசுக்குள்ளே அவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு இதுவாகவே வச்சுட்டோம், ரோல் மாடலாகவே வச்சுட்டோம். என்ன நமக்கு வயசாகி போச்சு, திருப்பி அந்த வயசுக்கு நம்ம போக முடியாது. நம்ம அந்த வயசில் 18லேருந்து 22 வயசுக்குள்ளே 1000 கோடிலாம் சம்பாதிக்கிற இதெல்லாம் விட்டுட்டுமே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். அது டப்புன்னு வாயில் மாறி வந்துட்டு பேர். இன்பதுரை எம்பி அவர்கள் வந்து அவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் எஃப்ஐஆர் ஏன் ஹைகோர்ட் சொல்லி போடல, நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்போம். சிபிஐ விசாரணை ஏன் கேட்குறாரு? சிபிசிடிஐ சேர்ந்த ஒரு டிஐஜி உயர் அதிகாரி, காவல்துறை அதிகாரி வருண்குமார், அவருடைய பெயர் வந்து இந்த ஊழல் விவகாரத்தில் அடிபடுது. அது அவர் இன்வால்வ்டா இல்லையா, எவ்வளோ தூரம் இன்வால்வ்டு, இதெல்லாம் வந்து விசாரணையில் தான் தெரியும். நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் நேர்மையானவராக இருக்கலாம், சில பேர் வன்மத்துக்காக அவர் பேரை இழுத்து விட்ருக்கலாம், தெரியாது இல்லையா? ஆனால் அவரே வந்து அவர் சம்மந்தப்பட்ட ஒரு ஊழல் வழக்கை வந்து அவர் பொறுப்பில் இருக்கும்போது விசாரிக்கிறது நியாயமாகாது அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல், இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ கேஎன் நேரு கைதாவாரா அப்படின்னா, நீங்கள் நயினார் நாகேந்திரன் வந்து 13 அமைச்சர் கைதாவார்னு அமித்ஷா மேடையில் இருக்கும்போது புதுக்கோட்டையில் சொன்னாரே, அதுதான் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். அதோடு இப்போ என்ன சொல்கிறாங்க, தேர்தல் வந்து கொஞ்சம் தள்ளி போகுது, மே மாத கடைசி வரைக்கும் தள்ளி போகுது. சீமான் கூட பேசியிருக்கார், எதிர்கட்சி எல்லாமும் பேசியிருக்காங்க. சீமான் வந்து தள்ளி போகிறது நல்லதுன்னு பேசியிருக்கார். அவர் ஏதோ அந்த பள்ளிக்கூடம், அந்த கோடை காலம், அதெல்லாம் பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. நமக்கு தெரிந்த சில தகவல்களில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து 3 விஷயம் வந்து பெரிய விஷயமாக அடிபடுது. ஒன்று இந்த கேஎன் நேரு வழக்கு. கேஎன் நேரு வழக்குன்றது கேஎன் நேரு மட்டும் பாதிக்கிறதா மட்டும் இல்லை, பார்ட்டி ஃபண்டுங்கிற முறையில் முதல்வர் துணை முதல்வர் பேரும் அதில் வந்து வருது. அந்த 51ஆம் பக்கம் அந்த இடியோடைய ரிப்போர்ட்டு காப்பியெல்லாம் வெளியில் லீக் ஆகிடுச்சு. எடப்பாடியே வெளியிட்டிருக்கார். நம்ம சொல்கிறது பொது வெளியில் இருக்குது. அதில் கிளியராக நான் சொல்கிற மாதிரி அந்த சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர், இவங்க தான் பார்ட்டி ஃபண்ட் இன்சார்ஜு அப்படிங்கிறதெல்லாம் அதில் இருக்குது. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுடைய ஈடுபாடு அதில் இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு சிக்கல். கேஎன் நேருவை தாண்டி தலைமைக்கு சிக்கல். இதில் நடுவில் வர ஜோக்கு ஒன்று ஞாபகம் வருது. இன்றைக்கி காலையில் பத்திரிகையில் படித்தேன். திமுகவில் வந்து யார் யார் பேர்லலாம் வந்து குற்ற வழக்கு இருக்கோ, சொத்து குவிப்பு வழக்கு, ஊழல் வழக்கு, குவாரி வழக்கு, மணல் கடத்தல் வழக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து சீட்டு கிடையாது அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு பட்டியலில் பார்த்தேன், இந்தியாவிலேயே கிரிமினல் வழக்கு அதிகமாக பெண்டிங் நிலுவையில் இருக்கக்கூடிய இதில் டாப்பில் நம்பர் 1லேயோ நம்பர் 2லேயோ நம்ம தமிழ்நாடு. இதெல்லாம் வந்து 10-15 வருஷமாக இருக்கும். அந்த எல்லா வழக்குகளும் வந்து உண்மையான வழக்குகளாக, அரசியல் ரீதியாக போடப்பட்டவையா நமக்கு தெரியாது. பட் வழக்குகள், கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இவருக்கு 26 வழக்கு இருக்குது, இவருக்கு 19 வழக்கு இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க முதல்வர்களில். அதில் நம்ம முதல்வர் வந்து 1லேயோ 2லேயோ இருக்கார். எதுவாக இருந்தாலும் இருக்குது. அவர் நம்ம துணை முதல்வர் பேரில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அம்மர் கார் ஒரு இம்போர்ட் பண்ண வழக்கு ஒன்று இருக்குது. அது இப்போ எந்த நிலுவையில் இருக்கா, என்ன நிலைமையில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ அவங்களே நிற்காமல் விட்ருவாங்களா? ஏன்னா அந்த ரூல் வந்து அவங்களுக்கு இல்லை, அது சொல்ல முடியாது. அந்த குடும்பத்துக்கு, அதாவது கட்சிக்கு உள்ள ரூல் வந்து குடும்பத்துக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது இல்லையா? கட்சியில் வந்து துரைமுருகனுக்கு அப்ளை பண்ணலாம், கேஎன் நேருக்கு அப்ளை பண்ணலாம், ஐபெரியசாமிக்கு அப்ளை பண்ணலாம். குடும்பம், ராஜ குடும்பம், அந்த ராஜ குடும்பத்துக்கு வந்து அது எப்படி செல்லும்? செல்லாது. மற்றவங்களுக்கெல்லாம் செல்லும். ரெண்டாவது அப்படி பார்த்தா சீனியர் அமைச்சரில் அவர் சொன்ன மாதிரி 13 அமைச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 அமைச்சராவது அந்த சீனியர் லெவலில் வருவாங்க. ஐபெரியசாமி, ஏவாவேலு, இவர் ராஜகண்ணப்பன், இப்படி இருக்காங்க. இவங்க எல்லாம் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடையாதுன்னு ஒரு வழக்கமாக சொல்கிற மாதிரி சொல்கிறது தான். அவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடையாது. அதே மாதிரி அவங்க வந்து வாரிசுகள்லாம் கேட்குறாங்க.
யாருக்கெல்லாம் சீட்டு கிடையாதுன்னு சொல்லும்போது அவங்க எனக்குலாம் என் பையனை கொடுன்னு கேட்குறாங்க. வாரிசு அரசியல் கூடாதுன்னு சொன்னால் அது என்ன உங்கள் குடும்பத்தில் மட்டும் வாரிசு அரசியல் இருக்கலாம், எங்கே நாங்கள் இருக்கக்கூடாதான்னு. இப்போ கூட இன்றைக்கி மறுபடியும் வந்து முன்னாலேயே நம்ம பேசணும். இதில் திருச்செந்தூரில் வந்து அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் உடல்நிலை சரி இல்லாதனால இந்த தடவை நிற்க போகிறதில்ல. அந்த இடத்துல வந்து எம்எல்ஏக்கு வந்து கனிமொழி நிற்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு மாதம் முன்னால் நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கி மறுபடியும் பத்திரிகையில் இன்றைக்கி காலையில் அது வந்திருக்கு. அதுக்கான முயற்சியில் அவங்க தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. திருச்செந்தூரில் அந்த ஏரியா வந்து கனிமொழியுடைய தாயார் ராஜாத்தி அம்மாள் அவங்களுடைய நாடார் சமுதாயத்தை சேர்ந்தது. அது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியது. அதனால தான் அவங்க தூத்துக்குடியில் போய் நிற்கிறாங்க. வாழறது சென்னை, ஆனால் தூத்துக்குடியில் போய் நிற்கிறாங்கன்னா அது ஏதோ ஒரு பேஸ் ஒரு 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 காரணம் இருக்குது. அதே இப்போ திருச்செந்தூர்லாம் அந்த தென் மாவட்டம் தானே. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதில் வந்து ஒரு பேச்சு அடிபடுது, கவர்னர் ஆட்சி கொண்டு வருவாங்க. ஏன்னு கேட்டால் ஒரு ஊழல் வழக்கில் வந்து முதல்வர் துணை முதல்வரே வந்து இன்வால்வ்டுன்னு சொல்லி வந்ததுனால் அவர்கள் தலைமையில் அவர்களுடைய நிர்வாகத்தில் தேர்தல் நடத்துவது சரியாக இருக்காதுன்னு தேர்தல் ஆணையம் ஃபீல் பண்ணால், இல்லை உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ வந்து முடிவு செய்தால் அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம அண்ணன் ரகுபதி இருக்கிறார்ல சட்ட அமைச்சர், அவர் ஏதோ வம்பு பண்ணி அவரே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் வம்பு பண்ணி மாட்டிக்கிட்டார். இப்போ ஏற்கனவே இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் மேட்ரு மார்ச் 2ஆம் தேதி வருது. நீதிமன்ற அவதூறு வழக்கில் கலெக்டர் அவர் பேர் பிரவீன்குமார் மட்டும் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க, அதாவது நீதிபதி. பாக்கி பேர்லாம் கமிஷனர்லாம் நிபந்தனையற்ற மணி பண்ணணும் ரிலீஸ் பண்ணிட்டார். இவரை மட்டும் உங்களுக்கு 144 தடை உத்தரவு போட சொல்லி யார் சொன்னா? முதல் மரியாதை படம் பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். முதல் மரியாதை படம் பார்க்கலையா? என்னையா நீங்கள்லாம் உங்களை மனுஷன்லேயே சேர்க்கக்கூடாது. பாரதிராஜாவோட என்ன அருமையான படம் அது, சிவாஜி கணேசனோட நடிப்பு. அதில் ஏகே வீராசாமின்னு ஒரு பழம்பெரும் நடிகர், அவரோடலாம் நான் வானொலி நாடகத்துலலாம் ஒன்றா நடிச்சிருக்கேன். என்னோட வயதிலலாம் மூத்தவர். அவர் வந்து எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. நான் ஒரு பொண்ணை வந்து யார் கொலை பண்ணதுங்கிறத பற்றி அது ஒரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து அந்த அந்த டயலாக் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு தமிழ்நாட்டில். யாராவது பேசுனா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்னு பேசுகிற அளவுக்கு அந்த மாதிரி அந்த உண்மை தெரிஞ்சாகணும் சாமின்ற மாதிரி இந்த தீபத்தூணில் வந்து யார் வந்து நீதிபதி கேட்குறாரு கலெக்டர் 144 போட்டிங்க. எப்போ போட்டிங்க? தடை உத்தரவு நீதிமன்ற உத்தரவுக்கு அப்புறம் போட்டிருக்கீங்க. நீதிமன்றம் போய் வந்து ஒரு 10 பேரை வச்சு அங்கே ஏற்றலான்னு சொன்னதுக்கப்புறம் தடை உத்தரவுன்னா 4 பேருக்கு மேலே சேரக்கூடாது. அப்போ 10 பேர் ஏற்றலான்னு நீதிமன்றம் சொல்லும்போது அதை எதிர்த்து அதை மீறும் வகையில் நீங்கள் வந்து ஒரு உத்தரவு போடுறீங்கன்னா நீதிமன்றத்தை தாண்டி அந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தாரு, இல்லை யார் சொல்லி நீங்கள் செஞ்சீங்கன்னு கேட்குறாரு. அவர் என்ன பண்ணுவார்? எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவனின் குரலோ அப்படிங்கிற மாதிரி ஒரு. இப்போ அது எந்த தேவனின் குரல்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மார்ச் 2ஆம் தேதி அவரை மட்டும் மடக்கி உட்கார வச்சுருக்காங்க நீதிமன்றத்தில், அதாவது வர சொல்லியிருக்காங்க. ரகுபதி வந்து ஏதோ ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் நாங்கள் தான் வந்து அந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்து அதை நிறைவேற்றிட்டோம்னா அது பிரகாரம் 10 பேர் அனுப்பிச்சா வருஷம் இவங்க இந்துக்கள் வந்து இதே வழக்கத்தை கடைப்பிடிக்கணும்னு அடம்பிடிப்பாங்க. அதனால் நாங்கள் தான் 144 தடை உத்தரவு போட்டோம் அப்படின்னு ஒரு மேடையில் பேசியிருக்கார். இப்போ நீதிபதி கேட்குற கேள்விக்கு பதில் வந்து வாண்டனா சொல்லிட்டார் இவர். நாங்கள் தான் போட்டோம்னு சொன்னால் யார்? நாங்கன்றது யார்? தமிழ்நாடு அரசு, அதுவும் சட்ட அமைச்சர். இவர் தான் நீதிமன்றம் சிறை இதுக்கெல்லாம் பொறுப்பு. ஆமாம், நீதிமன்றங்களுக்கெல்லாம் பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சட்ட அமைச்சரே நீதிமன்ற உத்தரவை வந்து நிறைவேற்ற முடியாதபடிக்கு வந்து காவல்துறைக்கு வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லக்கூடிய அவதூறுலேயே வயலேஷனில் வந்து ரொம்ப மோசமான வயலேஷன். சட்டம் தெரியாதவன் பண்ணுறதும் சட்ட அமைச்சரே வந்து நீதிமன்றத்துடைய இதை வந்து அவதூறு அப்படிங்கும்போது இது 2ஆம் தேதி நீ தெரியும். இதுவும் வந்து வரும்போது அவரே என்ன சொல்லுவார்? அவரே முடிவு பண்ணியிருப்பாரா? யோசனை பண்ணி பாருங்கள். நீதிமன்ற உத்தரவை தாண்டி வந்து நீங்கள் 144 போடுங்கன்னு சொல்லி ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸுக்கோ இல்லை கலெக்டருக்கோ வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது வந்து ஒரு அமைச்சர் வந்து முதல்வர் துணை முதல்வருடைய அனுமதி இல்லாமல் செய்வதற்கு வாய்ப்பில்லை. அப்படி செய்திருந்தாரானால் அதற்கான பலனை அவர் அனுபவித்து தான் ஆகணும். இது ஒரு மேட்டர் இருக்குது. அப்புறம் நம்ம சைதை துரைசாமி அவர்கள்
இந்த 2011 வழக்கு போட்டார். அதில் ஆதாரங்கள்லாம் சரியாக கொடுக்கலன்னு கோர்ட்டு கொஞ்சம் கோச்சிக்கிச்சு. ஆனால் வந்து அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அதுவுமே வந்து முதல்வருக்கு எதிராக போகலாம்னு ஒரு ஹேஷியம் தான் சொல்கிறாங்க. அது அந்த 2011, 16 இப்போ அந்த வெற்றி செல்லாதுன்னு சொன்னதுனால டைரெக்டாக அவருக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் இந்த முறை அவர் தேர்தலில் நிற்பதற்கு தடை வரலாம். அது இன்னும் வரலாம்ங்கிற ஒரு ஒரு ரிஸ்க் இருக்குது. அப்படியே அவர் அது வந்து நிரூபணம் ஆகாமல் போனால் அதிலிருந்து வழக்கிலிருந்து அவர் வெளியே, அதாவது விடுதலை ஆகலாம். அவர் மீது குற்றம் இல்லை. ஓகே. பட் அது கொஞ்சம் சின்ன விஷயம். திருப்பரங்குன்றமும் கொஞ்சம் மோசம். கே நேரு இருக்கிறதுலையே ஆக மோசம். ஏன்னா பார்ட்டி ஃபண்டுன்னு போட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதுதான் வந்து அங்கே உள்ள சிக்கல். இதில் தான் கவர்னர் ஆட்சி வரலாம்ங்கிற ஒரு ரூமர் அடிபடுது. என்னை பொறுத்த வரைக்கும் கவர்னர் ஆட்சி வருதோ வரலையோ ஒரு முக்கியமான தலைகள், ஒரு 4-5 தலை வந்து சீனியர் தலை வந்து கைதாகும் திமுக ஊழலுக்காக. இன்னும் முக்கியமான 2 பேரை விட்டீங்களா சார்? செந்தில் பாலாஜி அவர்களையும் பொன்முடி அவர்களும். பொன்முடி வந்து நான் சொன்னேன் சைவ வைணவ கேஸில் வந்து 26ஆம் தேதி திருப்பியும் வருது, ஆஜராக சொல்லியிருக்கேன். அது சைவ வைணவ கேஸு தனி. பட் ஏற்கனவே அவர் சொத்து குவிப்பு வழக்கில் வந்து தண்டனை பெற்று அதில் தானே அதை இப்போது அது சஸ்பென்ஷன் தண்டனை இது இடைக்கால தடை தானே வாங்கியிருக்காரு. இடைக்கால தடைங்கிறது வந்து பர்மனெண்ட் இல்லையே, எந்த நேரமும் அது வந்து ரிவோக் பண்ணலாம். இடைக்கால தடைங்கிறது இன்ட்ரிம் அப்படிங்கிறது தான். அதுவே பர்மனெண்ட் ஆகாது. கேன்சல் பண்ணலையே, நிறுத்தி வச்சுருக்காங்க. நிறுத்தி வச்சது எப்போ வேணாலும் வண்டி பிரேக் போட்டு நிறுத்தினது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதை தவிர இந்த சைவ வைணவம் வேறு இருக்குது. செந்தில் பாலாஜி இருக்குது. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கே நேருவை வந்து கைது பண்ணாங்க, அவர் மீது வழக்கு அப்படின்னு சொன்னால் 41 தொகுதிகளுக்கு அவர் இன்சார்ஜ். ஓகே. திமுகவில் செந்தில் பாலாஜி அண்ணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 36 தொகுதிகளுக்கு அவர். இப்படி ஒவ்வொருத்தரும் ஐ பெரியசாமி பேர் அந்த ஒரு வழக்கு வந்து இப்போது சிக்கலில் இருக்குது. ஐ பெரியசாமிக்கு எதிரான வழக்கு, ஊழல் வழக்கு. எல்லாருமே வந்து ஒரு 20-30 தொகுதிகளுக்கு வந்து குறைந்தபட்சம் இருக்குது. நீங்கள் உடனே நினைப்பீங்க கே நேரு இல்லைன்னா என்னப்போ திருச்சி அண்ணன் அன்பில் மகேஷ் இருக்காரு. அன்பில் மகேஷ் குடும்பத்துக்கு வேண்டியவர், நெருக்கமானவர், ஓகே, நல்ல நட்பில் இருக்கார். அதுக்காக சொல்கிறேன், அவர் இருக்காரு. ஆனால் அங்கே என்ன பிரச்சனைனா, யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா கே நேருன்னா அவருக்குன்னு தனியாக ஒரு ஆட்சி, இவர் அன்பில் மகேஷ்னா அவருக்குன்னு தனியாக ஒரு குரூப்பு, கோஷ்டி. திருச்சி சிவா வேற ஒரு கோஷ்டி, மூன்றாவது அணி. இப்போ நீங்கள் கே நேரு எடுத்துகிட்டு அந்த குரூப்பை யூஸ் பண்ண முடியாது. அன்பில் மகேஷுடைய குரூப்பை யூஸ் பண்ணணுன்னா அங்கே கே நேரு குரூப் பூரா வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. இந்த உள்கட்சி சிக்கல் வரும். ஓகே. இது திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அதுலேயும் ஒரு 4-5 சீனியர் அமைச்சர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-120 தொகுதிக்கு மேலே வந்து பாதிப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதில் காங்கிரஸ் வேற வந்து ஒத்தையார் ரெட்டையாக போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் முடிவு பண்ணல. ஓகே. சோடங்கர் பேசுகிறபடி பேசிக்கிட்டே தான் இருக்காரு. இன்னைக்கு காலையில் கூட அவர் வந்து ராகுல் காந்தியை போய் பார்த்து கார்கேவை பார்த்துட்டு சென்னை வருவார்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க 41 கேட்குறாங்க. ராகுல் காந்தியே வந்து லெட்டர் கொடுத்து அமிச்சாரான் சோடங்கர். இப்போ அந்த கே.சி. வேணுகோபால் வந்தபோது ஆட்சியில் பங்கு 41 சீட்டு, அப்புறம் உள்ளாட்சியில் 30% இது, அப்புறம் ஒதுக்கீடு, அதுக்கப்புறம் ராஜ்யசபா சீட்டுன்னு. அது பார்த்தோன்னா முதல்வர் கோவப்பட்டதாக பத்திரிகை செய்திகள் வருது. இன்றைக்கி காலையிலையும் வந்து அவங்க அப்படியே தான் முடிவுன்னு சொன்னால் திமுக வந்து கழட்டி விடுறதுக்கு தயார் காங்கிரஸை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குது. நம்ம இல்லைன்னா அவங்க எதிர்கட்சியே இல்லை பார்லிமெண்ட்டில் அப்படின்ற அளவுக்குலாம் முதல்வர் கோவப்பட்டு பேசியிருக்காரு. ஆமாம். ரெண்டாவது, முதல்வருடைய கோபத்தில் வந்து சில இதில் வந்து அது நியாயமாக கூட இருக்கலாம். ஏன்னு கேட்டால் 2019 வந்து ராகுல் காந்தி அவர்களை அதாவது பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்ததே வந்து ஸ்டாலின் அவர், திமுக தலைவர் தான். திமுக தலைவர் ஸ்டாலின். அப்படி இருக்கும்போது நம்மளை வந்து இப்படி வந்து நம்ம முதுகிலேயே ஏறி உட்காந்துட்டு, அதுவும் யாரை வச்சுன்றது திமுகவுக்கு ஒரு பெரிய கோபமாக இருக்குன்னு சொல்கிறாங்க சார். யாரை வச்சுன்னா விஜய் வச்சு பயங்கடுறாங்க. அது விஜய் வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சௌகரியமான ஒரு இதுவாகிட்டார். நீங்கள் கொடுக்குறீங்களா நாங்கள் போட்டோமா. ஏன்னா சீமான் வந்து யாருடையும் கூட்டணி இல்லைன்ட்டார்.
இப்போ சீமானை வந்து பூச்சாண்டியாக காமிக்க முடியாது. ஏன்னா அவர் ஆரம்பத்துலேருந்து ரைட்டோ தப்போ அவர் வந்து கூட்டணி இல்லைன்ட்டார். வாய்ப்பு இல்லை. விஜய் நான் தனியாவோ இல்லை அணியாவோ நிற்பேன்னு சொல்லிட்டார். அப்போ கூட்டணிக்கு தயார்ன்ற அர்த்தத்தில் தான் அவர் பேசுகிறாரு. அப்போது விஜயை காமிச்சு பேரத்தை அதிகப்படுத்தலாம் என்று இது வந்து ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. அரசியலில் இது ரொம்ப சாதாரணமான விஷயம். அது விசிகாவாக இருக்கட்டும், இல்லை எந்த கட்சியாக இருக்கட்டும், இல்லை இல்லைன்னா அங்கே போயிடுவேன். இல்லைன்னா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு காமெடி நடக்குமா? 88 வயதான பண்ருட்டியார் முந்தா நேற்று ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு தாவேகாவோட கூட்டணிங்கிறாரு. ஆதரவு கொடுக்குறாரு சார். ஆதரவு கொடுக்குறாரு. வெளியிலிருந்து ஆதரவு தான். ஏன்னா அவர் 88 வயசுக்கு போய் துணை முதல்வர் தான் அவருன்னு சொன்ன அசிங்கமாக இருக்கும். அதனால் வெளியிலிருந்து ஆதரவு. வெளியில் இவர் மட்டும்தான் இருக்காரா? இவர் கூட பின்னால் 4 பேராவது நிற்கிறாங்களான்னு தெரியல. இவர் 88 வயசில் கட்சி ஆரம்பித்து இந்த கட்சி எப்போ வளர்ந்து இந்த ஆதரவில் விஜய், அதாவது எனக்கு விஜயை நினச்சா பாவமாக இருக்குது. ஏன் பாவமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறது என்னென்னா, அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, யாராலையும் மறுக்க முடியாது. விஜய்க்கு அந்த இளைஞர் கூட்டம்ங்கிறது ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் இன்னும் அரசியல் முதிர்ச்சி பெறவில்லை என்பது விமர்சனம் என்பது நம்மளே கூட பண்ணியிருக்கோம். அது வந்து உண்மைதான். ஆனால் அதை தாண்டி ஒரு கூட்டம் இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கு. அந்த கூட்டத்தை அவர் எப்படி வழிநடத்தி செல்கிறார் அப்படிங்கிறது தான் வந்து அங்கே உள்ள விமர்சனமே தவிர யாருமே அவருக்கு கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, என்ன அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை? அவருக்கு அடுத்து உள்ள 4 நிர்வாகிகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி நிற்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனையில் இருக்க ஜான் ஆரோக்கியசாமி, புஷி, ஆதவர்ஜுனா, அருண்ராஜ், இவங்க 4 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தி போல. இவர் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தா அது அவர் வேணான்றாரு, அவர் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தா வேணான்றாரு, புஷி ஆனந்த் வசூல் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இப்படி விஜய் வந்து இந்த முதல்ல நிர்வாகத்தில் மேலடுக்கு நிர்வாகத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்தால அவர் கீழே உள்ள ஆட்களுக்கு வந்து அதை அவங்கள சரி பண்ண முடியும். எல்லாத்தையுமே விஜய் வந்து நேரடியாக ஒரு தொகுதி விஷயத்துலையும் தலையிட்டு சரி பண்ணணுன்றது எந்த கட்சியிலையுமே அது வந்து வாய்ப்பு இல்லை. அதுவும் வந்து புதுசாக ஒரு இப்போ தான் வந்து கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சிக்கு வந்து சாத்தியம் இல்லை. அதாவது நம்ம சொல்கிறது வந்து அவருக்கு இருக்கிற ப்ளஸ்ஸையும் சொல்கிறோம், அவருக்கு இருக்கக்கூடிய மைனஸையும் சொல்கிறோம். ப்ளஸ் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ், அந்த தொண்டர் ரசிகர் தொண்டர் கூட்டம். மைனஸ் வந்து கட்டமைப்பு அமையாது. இப்போ கூட நேற்று கூட நீதிமன்றத்தில் வந்து அவங்க வந்து அந்த விதிமுறைகளுக்கு எதிராக வழக்கு போட்டுருந்தாங்க. அந்த விதிமுறைகள்லாம் வந்து பண்ணக்கூடாது, அங்கீகரிக்கப்படாத கட்சின்றதுனால வந்து எங்களுக்கு வந்து அதை எப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இந்த கோர்ட்டில் கேட்டிருக்காங்க. அவங்க எம்பி எம்எல்ஏலாம் வச்சுட்டு ரொம்ப வருஷமாக தேர்தலில் நிற்கிறாங்க. அவங்களோட வந்து எங்களையும் ஒன்றா ட்ரீட் பண்ணணுன்னா அது எப்படி நியாயம்? ரெண்டாவது, கோர்ட்டில் வந்து அரசு, தமிழ்நாடு அரசுன்றது திமுக அரசு இல்லை காவல்துறை, அவங்க சொல்கிறது என்னென்னா, கரூரில் 41 பேராச்சு, அதுக்கப்புறம் சேலத்தில் வந்து ஓப்பனில் வச்சாங்க, எல்லாரையும் நிற்க வச்சுருந்தாங்க, சேர் கூட போடல. அதனால் ஒரு இளைஞர் வந்து வடநாட்டு இளைஞர் ஒருத்தர் சூரஜா, அவர் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வேலூரில் வந்து கூரை போட்டாங்க வெயிலுக்காக. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து பண்ணும்பொழுது அது இப்போ நீதிமன்றம் கேட்டிருக்கு. இப்போ நிறைய லெட்டர் பேட் கட்சி வந்துருச்சு. ஏன்னா அந்த அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சுட்டா அந்த வருமானத்துக்கு வரி இல்லை. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இந்த கருப்பு பணத்தை வெளுப்பதற்காக நிறைய பேர் வந்து லெட்டர் பேட் கட்சி ஆரம்பிச்சு, 100 கோடி குடியா, 10 கோடி எனக்கு கமிஷன் எடுத்துக்கிட்டு 90 கோடி உனக்கு இந்த பக்கமாக கொடுத்துட்றேன் இப்படின்னு கட்சி வச்சுருக்கலாம் இருக்கான். சும்மா வெறும் லெட்டர் பேடு தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. விஜய் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க சார். விஜய் வந்து இல்லைங்க, விஜய் இது போய் நம்ம லெட்டர் பேடு கட்சின்னு சொல்லலாமா? நியாயம் இல்லை. அதாவது கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு லெட்டர் பேடு கட்சிகள் அதிகமாகி விட்டாங்க. இல்லை சார், அந்த கருப்பு பணம்னு சொன்னீங்களே, அதனால சொன்னேன் சார். பணம் கருப்பாக இருந்தால் வெள்ளையாக இருந்தானுங்க. காந்தி தாத்தா சிரிக்கிறாரா இல்லையான்றது தானே முக்கியம். காந்தி தாத்தா வந்து கருப்பு பணம்னா சிரிக்க மாட்டாரா? மூஞ்சி உம்முன்னு வச்சுப்பாரா? நம்ம வந்து அது என்ன பணம்னு தெரியாதுங்க. அது வெளிநாட்டிலேருந்து வருதுன்றாங்க, உள்நாட்டிலேருந்து வந்திருக்கலாம். இல்லை அவர் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு அந்த ஆரம்பத்தில் ரசிகன்னு ஒரு படம்லாம் நடித்தார், ரொம்ப ஆரம்பத்தில். அதாவது முதல் படம் வந்து நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம், அப்புறம் வரிசையாக வரும்போது ரசிகன் ஒரு படம். ரசிகன் ஒரு படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆபாச படமாக இருக்கும். அது அந்த பீரியடில் அப்படி ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கதைகளில் வந்து அவ்வளோ கவனம் செலுத்தலை போல இருக்குது. அது வந்து அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இல்லைங்க. தமிழ்நாட்டில் அது ரொம்ப முக்கியங்க. ஐயா கலைஞர் கருணாநிதி வந்து அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் வந்து அரசியல்வாதியாகிறதுக்கு முன்னால் வான்கோழின்னு ஒரு கதை எழுதினார். தெரியும் சார். தெரியும்ல?
ஒரு ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் அவங்களுக்கு குழந்தை இல்லை, புருஷனே வந்து பொண்டாட்டியை வந்து வேலைக்காரன் கூட உறவு கொள்ள வைத்து குழந்தை வைக்கிறதுக்காக புருஷனே கூட்டி கொடுக்குறாரு. இப்போ புரியுதுங்களா? திராவிட மாடல்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க, சமநீதி இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க. அப்புறம் வந்து வாழ முடியாதவர்கள்னு ஒன்று. பொண்டாட்டி செத்து போன ஒரு போலீஸ்காரர் வந்து வயசு வந்த பொண்ணு, அவரோட சொந்த பொண்ணு, அவர் பெற்ற பொண்ணு, அது கூடவே உடல் உறவு வச்சுக்கிறார். அது தப்பு இல்லைன்ற மாதிரி. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்றது உங்களுக்கு தெரியும். ஈரோட்டிலிருந்து உற்பத்தியாகி வரக்கூடிய கருத்துகள் இதெல்லாம். சார் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க சார், அது வந்து கேட்கலாமான்னு தெரியல. இந்த பராசக்தி படத்தில் வந்து அந்த காலகட்டத்தில் இந்திய எதிர்ப்புக்கு எதிரான மனநிலை இருந்ததுனால தமிழ் இலக்கியம் சார்ந்த எந்த புத்தகங்களும் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதனால இந்த மாதிரியான புத்தகங்கள் வெளியிட்டு அதில் தமிழ் இலக்கியத்தை சேர்த்துருந்தாங்க திராவிடர் கழகத்தை சார்ந்தவங்க. இல்லை, எனக்கு இப்போ நீங்கள் சொல்கிற அளவுக்கு எனக்கு தமிழ் வந்து அவ்வளோ தெரியாதுங்க. நான் தமிழில் ஒரு 12 புஸ்தகம் மட்டும்தான் எழுதியிருக்கேன். அதில் 3 கவிதை புத்தகம் வெளியிட்டிருக்கேன். சரிங்களா? நான் வந்து இப்போ சிறந்த பத்திரிகையாளர் விருதெல்லாம் பல முறை வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற அளவுக்கு தமிழ் எனக்கு அவ்வளோ தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னுடைய தாய்மொழி தமிழ். ஓகே சார். சரிங்களா? இந்த வான்கோழிலையும் வாழ முடியாதவர்களையும் என்ன இலக்கியம் இருந்துச்சு கலந்து எழுதுனாங்கன்னு சொல்கிறீங்களா? அப்போ இதுதான் தமிழ் சமுதாயமா? பொண்டாட்டியை வந்து வேலைக்காரன் கூட படுக்க வைக்கிறது தான் வந்து இது வந்து ஒரு ஒழுக்கமாக ஒழுக்கக்கேடா? ஒரு சமுதாயத்தில் ஏற்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் ஒழுக்கம் எது? சமுதாயம்னா ஒழுக்கமாக தான் இருக்கணும்னு இல்லை, சில பேர் ஒழுக்கக்கேடாக இருப்பான். ஆனால் ஒழுக்கமாக இருக்கிறத பற்றி எதுனா தான் இலக்கியம். இலக்கியம் என்றால் என்ன? இந்த சினிமாவில் வந்து என்னதான் வந்து நீங்கள் ஒரு ஹீரோ ஒரு வில்லன் எல்லாம் வந்து காட்டினா கூட கடைசியில் வந்து வில்லன் வந்து செத்து போகணும், இல்லை கைது பண்ணி அவனை கூப்பிட்டு போகணும், போலீஸ்காரர் மேலே துப்பாக்கி சுட்டுட்டு வரணும். இது ஒரு ஃபார்முலா இருக்கா இல்லையா? நியாயம் தான் ஜெயிக்கணும், தர்மம் தான் ஜெயிக்கும், நீதி தான் ஜெயிக்கும். ஒரு சினிமான்னு எடுத்திங்கன்னா ஒரு ஃபார்முலா தான் இருக்கும். கதைகள் முன்ன பின்ன மாறி இருக்குமே தவிர இது ஒரு அடிப்படையில் இப்படி தான் இருக்கும். நடுவில் கொஞ்சம் வில்லன் பவர்ஃபுல்லாக தெரிவார், ஆனால் இறுதியில் அவர் வந்து தோற்றுருவார். ஹீரோ நியாயமானவர் ஜெயிச்சிருவார். இது பொது எல்லா மொழியிலும் உள்ள. அப்போ சினிமாங்கிறது ஒரு பிரதிபலிப்பு தானே. அப்போ சமுதாயத்தில் வந்து ஒழுக்கம் தான் வந்து முக்கியமே தவிர இலக்கியங்களில் வந்து அந்த இலக்கியத்தில் ஆபாசம் இருந்தது அப்படின்னா ஆபாசத்தையே இலக்கியமாக்கி விட முடியாது. ஏதோ இலக்கியத்தில் வந்து ஆபாசமான காட்சிகள்னால் அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில் இப்போ கூட சொல்லுவாங்க, அந்த காலத்தில் வந்து அந்த புராண கதைகள் எல்லாம் பார்த்தீங்க, இல்லை சங்ககால இலக்கியத்திலலாம் வந்து கண்ணகி மாதவின்னு வரும்போது அங்கெல்லாம் 2 பொண்டாட்டி இல்லையா, 3 பொண்டாட்டி இல்லையா? அந்த காலத்தில் இருந்தது. சிலப்பதிகாரத்தில் என்ன சொன்னார்? இளங்கோவடிகள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா சங்க இலக்கியத்தில் கண்ணகியை விட்டுட்டு ஏதோ சொல்லுவாங்க, கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது குரங்கு மாதிரி ஒரு ஒப்பாட்டியை தேடிக்கிட்டு போனான்னு சொல்லுவாங்க. தமிழில் ஒரு பழமொழி உண்டு வழக்கில். மாதவி என்ற பரத்தை என்றால் தெரியும் உங்களுக்கு அர்த்தம், தாசி. அவளை தேடிக்கொண்டு போனான். அப்படி போனதுனால அவனுக்கு வந்து ஒரு துன்பம் வந்தது. அதில் ஒரு மன்னன் வந்து ஒரு தவறான ஒரு முடிவெடுத்தான், தீர்ப்பெடுத்தான். அந்த மன்னனுக்கு எதிராக அந்த பெண் கொதித்து எழுந்தாள். இது கதையுடைய தீம்னு சொல்லக்கூடியது. அந்த தீமில் சொல்லப்படுற விஷயம் என்ன? அவன் பொண்டாட்டிக்கு கூட இருக்கணும், ஊர் மேய கூடாது. பச்சையாக சொல்கிறேன், ஊர் மேய கூடாது. இதானே? அது இலக்கியம், வான்கோழி இலக்கியமா? நீங்கள் சிலப்பதிகாரத்தை பார்த்து ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற அந்த பண்பாட்டை ஏற்றுக்கணுமா? ஏன்னா நான் வேறு ஏதாவது வடநாட்டு புராணம் சொன்னால் உடனே என்ன வந்து கைபர் கணவாய் வழியாக இவர் ஆப்கானிஸ்தான் வழியாக வரும்போது நான் பார்த்தேன்னு 4 பேர் சொல்லுவான். ஏதோ இந்தோனேஷியாவில் பார்த்தேன்னு சொன்னால் கூட அர்த்தம் இருக்குது. ஆப்கானிஸ்தான் நான் போனதில்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழ் இலக்கியம் என்பது, இலக்கியம் என்றாலே எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? ஒரு பண்பாடு, ஒரு கோட்பாடு, ஒழுக்கம், சமுதாய ஒழுக்கம். சோழர்கள் தான் வந்து முதல்ல வந்து பெண்ணுக்கு வந்து சொத்து கொடுக்கணும்னு வந்து தமிழ்நாட்டு சோழர்கள் தான், மன்னர்கள் தான் வந்து முடிவு பண்ணாங்க. அது மாதிரி இந்த இதில் குடவோலை ஜனநாயக இது வந்து இந்த ஓட்டு போடுற சிஸ்டம்லாம் கொடுத்தாங்கன்னா, இப்போ நீங்கள் அதை பெருமையாக பேசுவீங்களா?
அந்த சோழர் வந்து ஒரு வப்பாட்டி வச்சிருந்தாரு, யாரோ ஒரு சோழர். எது வந்து மக்களால் பேசப்படுவது, இவர்கள் பேணி அதை வந்து ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை முறையை அதை போன்று அமைத்து கொள்ள வேண்டும், எதை பார்த்து சொல்லுவீங்க? சோழர்கள் செய்த முன்னேற்றத்தை சொல்லுவீங்களா? யாரோ ஒரு சோழரில் ஒரு மன்னர் வந்து 2 வப்பாட்டி வச்சிருந்தாரு, சோழர் வச்சிருந்தாரு நான் வச்சுக்கூடாதா? எல்லாரும் அவன் வீட்டில் கல்யாணம் ஆனவெல்லாம், உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை, தப்பிச்சிட்டீங்க, பொண்டாட்டிகிட்டு போய் கேட்டு பாருங்கள். அவர் அந்த சோழன் வச்சுருந்தாரு, இந்த ஊரில் இந்த ராஜா வச்சுருந்தாரு, இந்த புராணத்தில் இப்படி நடந்தது, இப்போ நான் வப்பாட்டி வச்சுக்கிட்டா தப்பான்னு சொன்னேன். தொடப்பு கட்டையால் அடி விழுமா விழாதா? ஏனென்றால் சமுதாயத்திற்கென்று ஒரு பண்பாடு, ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, அது குறிப்பாக தமிழ்நாட்டில். அதனால் வந்து மற்ற ஊர்லெல்லாம் பண்பாடு இல்லைன்னு சொல்ல, நமக்கு நம்மளுடைய பண்பாடு நமக்கு பெருமை, நமக்கு தெரியும். ஓகே, அவங்க பண்பாடை பற்றி நம்ம ஏன் அதை ஒப்பிடுவாங்க? ஓகே, நம்ம தமிழர், நாம் தமிழர். நாம் தமிழர்னா ஒன்று சீமான் கட்சி நாம் தமிழர்னு எடுத்துக்காதீங்க, சொல்லுவாங்க இவர் வந்து அங்கே கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது நாம் தமிழர். இப்போ நமக்கு தமிழ் பண்பாடு, தமிழ் பண்பாடு, இலக்கியம். அன்றைக்கி இலக்கியமே வந்து இல்லைன்னு எப்படிங்க சொல்கிறீங்க? அவர் எழுதின பீரியடில் தான், அதுக்கு கொஞ்சம் வருஷம் முன்னால் தான் உவே சாமிநாத ஐயருங்கிறவர் வந்து தமிழ் தாத்தா என்று சொல்லப்படுபவர். நான் சொல்லியிருக்கேன், அவருடைய வம்சாவளியில் வந்தவன் தான் நான் சொல்லியிருக்கேன், எனக்கு உறவினர் முறை. எதுக்காக சொல்கிறேன்னா, என் உறவுன்றது ஒன்று, அது என்ன எதேச்சியாக நானாக கஷ்டப்பட்டு ஏதாவது அப்ளிகேஷன் போட்டு வாங்கினதா? அது அமைஞ்சது, அது விட்டுருங்க. நான் சொல்கிறது என்னென்னா, அவ்வளவு இலக்கியங்களும் வெளிக்கொண்டு வந்தார். அது வரைக்கும் எங்கெங்கேயோ ஓலை சோடியில் இருந்ததெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து, அந்த பெருமையை நீங்கள் வந்து எதை பெருமையாக இன்றைக்கி நம்ம வந்து ராஜராஜ சோழனா என்ன பெருமை? அந்த கோயில் கட்டினது. ராஜேந்திர சோழனா கப்பற்படை அமைத்தது, கடாரம் வென்றது, அதை சொல்லுவீங்களா? அவர் வந்து நம்பர் 2 ஒன்று மெயின்டைன் பண்ணார். எது சரித்திரத்தில் இடம்பெறும்? சாதனைகளா இல்லை அந்த பக்கம் இருக்கக்கூடிய வக்கிரங்களா? ஓகே, இங்கே வக்கிரத்தை வந்து இலக்கியம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அதுக்கப்புறம், அதாவது ஒரு ஒரு இலக்கியத்தை பற்றி பட்டிமன்றம் வேற, மானாட மயிலாட நீங்கள் பார்க்குறது வேற. மானாட மயிலாடன்னு சொல்லி நீங்கள் வந்து போடுற குத்தாட்டத்தை வந்து அதுதான் வந்து எங்களுடைய பண்பாடுன்னு சொன்னீங்கன்னா, அது வந்து ஒரு தரம் தாழ்ந்த ஒரு பார்வையாக போயிட்டு விடாதா? நான் மானாட மயிலாடன்னு சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன். ஓகே, நீங்கள் எதையும் நினச்சிக்க வேணாம். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.